சரோஜா, என்னமா அது? கண்ட தண்ணி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க. அதுவும் உன் புருஷன் இல்லாம தனியா வந்திருக்க. நீங்க ஒரு அப்பாவி மாமா, செய்யாத குத்தத்துக்காக இப்படி அடி வாங்கிட்டீங்களே. நான் என்னமா ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இந்த பாருமா, குத்தம் செய்யாமல பஞ்சாயத்துல என்ன அடிப்பாங்க? நான் தப்பு பண்ணேன். இல்ல மாமா, நீங்க தப்பு பண்ணல. நிச்சயமா நீங்க தப்பு பண்ணல. அதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாருமா? வேற யாரு? மல்லிகா தான். மல்லிகாவா? ஆமா மாமா, ஒரு ஏழை பொண்ணு கல்யாணத்தை சாதகமா பயன்படுத்தி உங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்ட. எந்த பஞ்சாயத்துல உங்களை தலை குனிய வச்சாலோ அதே பஞ்சாயத்துல அவளை நான் நிறுத்துறேன். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். இல்லமா, நான் குத்தம் செஞ்சிருக்கணும், மல்லிகா குத்தம் செஞ்சிருக்காளுங்கிறது பிரச்சனை இல்ல. செஞ்ச குத்தத்துக்காக நான் பஞ்சாயத்துல தண்டனை அனுபவிச்சுட்டேன். இன்னொரு தடவை அதே குத்தத்துக்காக பஞ்சாயத்தை கூட்டி ஒரு பொண்ணை நிறுத்த வேண்டாம். மாமா, அவளை ஒரு பொண்ணு நினைச்சிருந்தா நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டி இருக்க மாட்டேன். ஆனா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டி ஆகணும். இந்த பாருமா, நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை நீயே நினைச்சு பாரு. பஞ்சாயத்துல மல்லிகாவை மட்டும் நிறுத்தல, உன் புருஷனோட மானத்தையும் தான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன தடுக்காதீங்க மாமா. ஊர்ல எல்லாரும் உங்களை திருடன்னு சொல்றாங்க. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன். சரோஜா, நீ வீட்டுக்கு போ.